Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 2nd May 2024. இன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 4:30க்கு ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதே போல் அட்மிட் கார்டில் என்னவெல்லாம் ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்ம என்னவெல்லாம் செய்யணும், எக்ஸாமுக்கு அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு என்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை 2 டைம் 3 டைம் பாருங்கள். உங்கள் பேரண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்கள். திரும்பவும் மே 4ஆம் தேதி ஒரு டைம் இந்த வீடியோவை பார்த்துருங்க. ஓகேங்களா? சரி, இப்போது அட்மிட் கார்டில் நம்ம என்னவெல்லாம் ஃபில்அப் பண்ணணும், என்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு போகணும், எதெல்லாம் பார்ட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அட்மிட் கார்டில் நீங்கள் எங்கெல்லாம் ஃபோட்டோ ஒட்டணும், என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற தகவலாம் இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு அட்மிட் கார்டு, இந்த அட்மிட் கார்டில் இந்த இடத்துல உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டவுன்லோட் பண்ணவங்க. அதுக்கு ரைட் சைடில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், ஃபாதர்ஸ் நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி தமிழ்நாடு, அப்புறம் ஸ்கிரைப் ரெக்கையர்டு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா நாட் அப்ளிகபிள்னு வரும். இங்கேயும் அதே மாதிரி தான் கேண்டிடேட்ஸ் நேம் இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி பிரிண்டட். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ பிரிண்ட் ஆகிருக்கும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அந்த இடத்துல எஸ்ன்னு இருக்கும், இல்லைன்னா நாட் அப்ளிகபிள்னு இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கான பார் கோட் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் மீடியம் இங்கிலீஷு, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 5/5/2024, ரிப்போர்ட்டிங் டைம் 11 AM, கேட் க்ளோசிங் டைமு 1:30. அப்போது 1:30க்கு மேலே நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதனால் ரிப்போர்ட்டிங் டைம் என்னவோ அந்த டைமுக்கு நீங்கள் கரெக்டாக அங்கே போய் ப்ரெசண்ட் ஆகிருங்க. ஏன்னா உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணுவாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போன எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஃப்ரிஸ்கிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாலில் போயிட்டு நீங்கள் அதாவது ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்கெல்லாம் போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் ரிப்போர்ட்டிங் டைம் என்னமோ அந்த டைமுக்கு போயிருங்க. வீட்டில் போகும்போது ஒரு டைம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போங்க. அதே போல் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி ஏதாவது பிரஞ்ச் மாதிரி ஃப்ரூட்ஸோ ஜூஸோ ஸ்நாக்ஸோ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு போங்க. அப்புறம் இந்த இடத்துல சென்டர் கோடு இருக்கும், அடுத்தது டெஸ்ட் சென்டர் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலினுடைய நேமோ காலேஜினுடைய நேமோ இருக்கும். இப்போது ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியாச்சு, அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த இடத்துல நான் சொல்கிறத நல்லா கிளியராக கேட்டுக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க. ஓகேங்களா? அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணல, இது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு சில சென்டரில் புதுசாக இன்விஜிலேட்டர் வந்திருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சரியான தகவல் இருந்திருக்காது. அதனால் கலர் பிரிண்ட் அவுட் ஒன்று நீங்கள் சேஃபாக வச்சுக்குங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டு ஒன்று எடுத்துக்குங்க. பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க. ஓகேவா? மறுபடியும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டையும் வச்சுக்கோங்க. இது எதுக்குங்க சார் 3 டைம் கேட்குறீங்க அப்படின்னா காரணமாக தான் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு கலர் பிரிண்ட் அவுட்டில் இப்போ நம்ம என்னவெல்லாம் ஃபில்அப் பண்ண சொல்கிறோமோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிடுங்க. அப்போது கலர் பிரிண்ட் அவுட் ஒரு செட்டு, ஃபில்டு அட்மிட் கார்டு ஒன்று எடுத்துக்குங்க. நான் பேசுகிறது கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். கலர் பிரிண்ட் அவுட்டு அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி அதில் தேவையான தகவல்களை எல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஒன்றை பத்திரமா வச்சுக்குங்க. அதே போல் பிளாக் அண்ட் ஒயிட்டையும் ஒன்றை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுலேயும் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி அதையும் சேஃபாக வச்சுக்குங்க. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது 1+1. மூணாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னா அது எம்டியாக இருக்கட்டும், அதில் எதுவும் ஃபில்லப் பண்ண வேண்டாம். அதுக்கு தேவையான ஃபோட்டோ மற்றதெல்லாம் கையிலேயே வச்சுக்குங்க. எதுக்காக? ஒருவேளை இதில் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு, இல்லைன்னா இதில் ஏதாவது பேஜ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா கிழிஞ்சிருச்சு. இப்போது இந்த ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று எடுத்து அதையும் என்ன பண்ணுறீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாமே டேட்டாலாம் ஃபில்லப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பேருக்கு ஒன்று பிளாங்கானா பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, எதுவும் ஃபில்லப் பண்ண வேண்டாம். அதுக்கு தேவையான ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ கையில் வச்சுக்குங்க. அது ஸ்பேர். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே திருப்பி கொண்டு வந்துடலாம். இல்லைனாலும்
இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் டவுன்லோட் பண்ணும்போது மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை அட்மிட் கார்டை வந்து ஒரு சாஃப்ட் காப்பியாக பென்ட்ரைவ்லேயோ இல்லை உங்களுடைய மெயில் ஐடியிலையோ இல்லைன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்லேயோ ஒன்று சேஃபாக எடுத்து டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போது அட்மிட் கார்டில் இந்த தகவல் மட்டும் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் கேண்டிடேட் நேம் நீங்கள் உங்களுடைய பேர் எழுதிக்கங்க. நான் வந்து நம்ம சேனலோட நேம் எழுதியிருக்கிறேன். ரெசிடென்ஸ் ஆஃப் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ உங்களுடைய நேட்டிவ் என்னவோ அதை போடுங்க. ஓகேங்களா? கோயம்புத்தூர் தமிழ்நாடு, சேலம் தமிழ்நாடு, சென்னை தமிழ்நாடு அந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். ஓகேங்களா? இந்த ரெண்டாவது பாக்ஸில், இந்த செகண்ட் பாக்ஸில் உங்களுடைய இடதுகை பெருவிரல் ரேகை லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனை கொடுக்கணும். இந்த ரெண்டும் வீட்லேயே செஞ்சுட்டு போயிருங்க. ஓகேவா? அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஒட்டுறதும் இங்கே வந்து உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கொடுக்குறதும் நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்லேயே செஞ்சுக்கணும். இந்த இடத்துல கேண்டிடேட் சிக்னேச்சர் இருக்குது இல்லையா, இது நீங்கள் எங்கே போய் போடணும்? அட் த எக்ஸாமினேஷன் ஹால், அதாவது சென்டரில் கேண்டிடேட் சிக்னேச்சர் டு பி சைன்டு ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர். தேர்வு நாளில் தேர்வு அறையில் தேர்வறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் நீங்கள் கையொப்பம் இட வேண்டும். இந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸ்கேன் ஆகிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போது எந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணீங்களோ அது இங்கே ஸ்கேன் ஆகிருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதுவும் இங்கே ஸ்கேன் ஆகிருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் ரெண்டாவது பேஜில் இதை கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்துக்குங்க. செகண்ட் பேஜில் உங்களுக்கு வந்து உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இங்கே ஒட்டணும். ஓகேவா? போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை இந்த இடத்துல ஒட்டிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் அக்ராஸ் த ஃபோட்டோகிராஃப், இது எங்கே இருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இதுவும் வந்து தேர்வறையில் போடுறது தான். அதாவது உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஹாலில் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி நீங்கள் இங்கே கையெழுத்து போடணும். இது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்விஜிலேட்டர் வந்து ஃபோட்டோவுக்கு ரைட் சைடில் அக்ராஸாக அவர் போடுவார். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை மட்டும் ஒட்டிடுங்க. 2 கையெழுத்தும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர் ஆன் த எக்ஸாம் டே அங்கே போடணும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்போ இந்த செகண்ட் பேஜில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போங்கிறது இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் இருக்கும், கேண்டிடேட்ஸ் நேம் இருக்கும், சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர் இங்கே அவர் சைன் பண்ணிடுவார். டைமிங் 2 to 5:20 PM. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், ஃபாதர்ஸ் நேம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துல டு பி சைன்டு ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்போது மாணவர்களுடைய கையெழுத்து அப்படிங்கிறது எதுவுமே நீங்கள் வீட்டில் போட்டுட்டு போகக்கூடாது. மறந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னொரு பிரிண்ட் அவுட் எடுத்து அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் போட்டுக்குங்க. ஓகேவா? சிக்னேச்சர் மட்டும் என்ன பண்ணக்கூடாது? வீட்லேயே போட்டு போகக்கூடாது, எக்ஸாம் ஹாலில் தான் போய் போடணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட். இதில் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டாலும் சரி. கேண்டிடேட் சைன் அக்ராஸ் த ஃபோட்டோகிராஃப் ஆன் த லெஃப்ட் சைடு. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டூடெண்ட் சைன் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் இன்விஜிலேட்டரோட சைன் இருக்கணும். அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது இன்விஜிலேட்டர் சைன் எங்கே இருக்கணும்? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். அடுத்த விஷயம், கேண்டிடேட் மஸ்ட் ரீச் த சென்டர். அதாவது அவங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் என்னவோ அந்த டைமில் கண்டிப்பாக கேண்டிடேட் வந்து ரீச் ஆகிருக்கணும். முடிஞ்சால் ஒரு 1/2 hour முன்னாடியே போயிருங்க, அதுதான் வந்து சேஃப். அடுத்தது நோ கேண்டிடேட் இஸ் பர்மிட்டட். அதாவது எந்த ஒரு மாணவரும் க்ளோசிங் டைம், கேட் க்ளோசிங் டைம், அதாவது 1:13 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பிறகு வந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் நடந்திருக்குது. பஸ் பிரேக் டவுன் இல்லைன்னா 2 வீலர் பஞ்சர், எந்த ஒரு ரீசன் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால்
கேட் க்ளோசிங் டைம் 1:30 அப்படின்னா அதுக்கு மேலே 1 செகண்ட் கூட லேட் ஆச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நோ கேண்டிடேட் ஷல் பி பர்மிட்டட். அதாவது தேர்வு வந்து 5:20க்கு முன்னாடியே நான் முடிச்சுட்டேன் நான் போகிறேன்னு சொன்னாலும் அதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன், எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் உங்கள் இன்விஜிலேட்டர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும். கேண்டிடேட்ஸ் டு பி பர்மிட்டட் டு மூவ் அவுட் ஒன் அட் அ டைம் ஒன்லி. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு 5:20க்கு அப்புறம் தான் நீங்கள் வெளியில் வர முடியும். ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு டவுன்லோட் கேர்ஃபுல்லி ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போது நான் சொல்கிறது மட்டும் பத்தாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. மெயின் ட்ரெஸ் கோடுக்கான வீடியோ செப்பரேட்டாக பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக போட்டிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அட்மிட் கார்டு கன்சிஸ்ட் ஆஃப் 3 பேஜஸ். 3 பேஜ் இருக்கலாம், 4 பேஜ் இருக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேஜ் வருதோ எல்லா பேஜையும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இது அட்மிட் கார்டு அப்படிங்கிறது இது எல்லாம் சேர்ந்தது தான். நீங்கள் அங்கே எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வேளை இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா வெளியில் வச்சிடலாம். மறக்காமல் இதை பின் பண்ணிடாதீங்க. அட்மிட் கார்டு 4 பேஜ் இருக்குது அப்படின்னு ஸ்டேபிள் பண்ணிடாதீங்க. மெட்டல் ஐட்டம் எதுவுமே அலௌடு இல்லை, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அதே போல் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜில் நீங்கள் அங்கே ஒட்டுற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்துகிட்டு போகணும். ஒன்று வந்து கீழே பாட்டம் ஆஃப் த அட்மிட் கார்டில் ஒன்று பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று எக்ஸாம் ஹாலில் உங்களுடைய அட்டண்டன்ஸ் ஷீட்டில் நீங்கள் ஒட்டணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வேலிட் ஐடி ப்ரூஃப். நீங்கள் நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது எந்த ஐடி ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல். ஓகேங்களா? ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபை எடுத்துகிட்டு போகணும். அது போக நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது கேரி பண்ண வேண்டிய ஐட்டம் என்னென்னா ஓட்டர் ஐடியோ இல்லை வந்து ஆதார் கார்டோ, நீங்கள் எதை வந்து அப்லோட் பண்ணிங்களோ அதுக்கப்புறம் பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் சேம் as த நீட் அப்ளிகேஷன். ஒன்று ஒட்டுறதுக்கு அட்மிட் கார்டில் ஒட்டுறதுக்கு, இன்னொன்று உங்களுடைய அட்டண்டன்ஸ் ஷீட்டில் ஒட்டுறதுக்கு. ஓகேங்களா? அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் உங்கள் பேர், நீங்கள் வந்து எங்கே உங்களுடைய ரெசிடென்ஸ் என்ன அப்படிங்கிறத எழுதியிருப்பீங்க இல்லையா, அதுதான் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜ். அப்போது அதையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் கேண்டிடேட் மஸ்ட் என்டர் த ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ் இந்த அண்டர்டேக்கிங் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங். அதான் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் எழுதுறதை பற்றி சொல்கிறாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்க்ரைபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு ஸ்க்ரைப் தேவையா அப்படிங்கிற தகவலை நீங்கள் முன்கூட்டியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்பாக போய் ரிப்போர்ட் பண்ணணும். கேண்டிடேட் மஸ்ட் கேரி வேலிடு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, நீங்கள் எதை அப்லோட் பண்ணீங்களோ அது. அப்புறம் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு அது நீங்கள் இது பண்ணணும். அதே போல் எக்ஸாமினேஷன் ஆன் his or her behalf being so certified the authorized ஃபார்மேட், அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்டு அதுக்கான அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலவுட் டு கேரி எனி பர்சனல் பிலாங்கிங்ஸ். பார்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கிறோம். எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவும் கொண்டு போகக்கூடாது. அதே போல் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ரஃப் ஒர்க்கெல்லாம் அங்கே கொடுத்துருக்கிற இந்த ரஃப் ஸ்பேஸில் தான் வந்து செய்யணும். ஓகேங்களா? அதே போல் சிசிடிவி கவரேஜில் இருக்கும். அதனால் எந்த விதமான ஒரு மால் ப்ராக்டிஸோ இல்லை தேவையில்லாத அன்வான்ட் எதுவும் செய்யக்கூடாது. ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த டெஸ்ட் கேண்டிடேட் மஸ்ட் ஹேண்ட் ஓவர் டு த ஓஎம்ஆர் ஷீட். உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் அங்கேயே சப்மிட் பண்ணிட்டு வரணும். போத் ஒரிஜினல் அண்ட் ஆஃபீஸ் காப்பி ரெண்டையுமே அங்கேயே கொடுத்துட்டு வரணும். அண்ட் டேக் அவே ஒன்லி த டெஸ்ட் புக்லெட் வித் தம். இட் வில் பி the responsibility of the candidate also to ensure that the OMR sheet submitted by him or her carries his or her signature as well as the signature of the invigilator at the time of the predetermined spaces. இதெல்லாம் கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிறத நீங்களும் செக் பண்ணிக்கணும், உங்கள் இன்விஜிலேட்டரும் செக் பண்ணிக்குவாங்க. அதே போல் நோ பயோ பிரேக்ஸ் will be allowed during the first 1 hour. அப்போது எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு அலாட்டான சீட்டில் நீங்கள் போய் உட்காரதுக்கு முன்னாடியே ஒரு டைம் பிரேக் போய் உட்காந்துக்குங்க. ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு பிரேக் கிடையாது. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் நடுவில் ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து
பர்மிஷன் வாங்கிட்டு பிரேக் போகிற மாதிரி இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் அண்டு ஃப்ரிஸ்கிங், முன்னாடியே உங்களுடைய அட்டண்டன்ஸ் வந்து பயோமெட்ரிக்லேயும் இருக்கும், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அது போக ஃபிசிக்கல் ஃப்ரிஸ்கிங்கும் இருக்கும். அதுக்கு பிளான் பண்ணி உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் என்னவோ அதில் போய் நீங்கள் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணிடுங்க. இந்த வருஷம் ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்க, NTA யூசஸ் AI பேஸ்டு ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டைமிங் ஆகட்டும், அதே போல் அங்கே வந்து CCTV ரெக்கார்டிங் ஆகட்டும், உங்கள் ஹாலில் எல்லாமே வந்து AI டெக்னாலஜி. அப்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா AI டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணி CCTV கவரேஜ் உங்களுடைய ஹாலில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றியெல்லாம் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஓகேங்களா? நம்ம போயிட்டு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு எக்ஸாமை மட்டும் எழுதுனா நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் நம்ம அதை பற்றி டிஸ்டர்ப் ஆகிக்க வேண்டியதில்லை. தரவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய எக்ஸாமை மட்டும் நல்லபடியாக எழுதிட்டு வந்தால் அதுவே போதுமானது. ஓகேங்களா? மற்றபடி நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் நம்ம அதை வந்து கேர் பண்ணிக்கக்கூடாது. அதே போல் அதுக்காக நம்ம வந்து எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஓகேங்களா? சரி, இப்போது தேவையான திங்ஸ் என்னென்ன, பார்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன எல்லாத்தையுமே கிளியராக சொல்லியாச்சு. அதை ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போது ட்ரெஸ் கோடு, அதே போல் நான் வந்து நீட் எக்ஸாமுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். மொத்தம் 5 ஐட்டம் எடுத்துகிட்டு போகணும். அது என்னென்ன ஐட்டம் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த தம்ப்நெயிலில் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. அதுக்காக தான் இதை எடுத்து வச்சேன். இப்போது அந்த 5 ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஒன் உங்களுடைய அட்மிட் கார்டு. ஓகேங்களா? ஃபில்டு அட்மிட் கார்டு. அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா தகவல்களையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு, இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு கலர் ஒன்று, பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க. இது ஃபஸ்ட் ஐட்டம். செகண்டு வந்து வேலிடு ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டோ இல்லை நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை எந்த ஐடி ப்ரூஃபை வச்சு அப்ளிகேஷன் போட்டிங்களோ அது. இது 2வது ஐட்டம். 3வது ஐட்டம் என்ன, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2. ஒன்று வந்து உங்களுடைய அட்மிட் கார்டில் ஒட்டுறதுக்கு, இன்னொன்று உங்களுடைய அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் ஒட்டுறதுக்கு. 4வது ஐட்டம், 4th ஐட்டம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. அது வந்து உங்களுடைய நீட் அட்மிட் கார்டில் 2nd பேஜில் ஒட்டுறதுக்கு. 5th ஐட்டம் என்னது, டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தான் நீங்கள் கேரி பண்ணிட்டு போக வேண்டிய ஐட்டம். தேவையில்லாத அதர் ஐட்டம்ஸ் எதுவும், பார்ட் ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போக வேண்டாம். பார்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட், அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னமும் 2 நாள் இருக்குது. இந்த 2 நாளில் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார், எனக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நான் வந்து 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். இப்போ தான் நான் 11th to 12th போகிறேன். எனக்கு கம்ப்ளீட்டாக நீட் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். இல்லை சார் எனக்கு அப்பப்போ டவுட் வரும், 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதையும் நம்ம வந்து பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை SAPVS யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீட்னுடைய என்டையர் ப்ராசஸ் அட்மிஷன் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்துடும். வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.